நாம வாழ்ற இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல நம்ம ஒரு ஏழையா பிறந்திருப்போம். அதாவது என்னோட அப்பா ஒரு ஏழை, ஸோ நானும் ஏழை, என்னோட பையனும் ஏழையா தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் உடைச்சி உழைப்புனால முன்னுக்கு வந்தவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட தேவதை வந்து கதவை தட்டி உங்களை வந்து திடீர்னு ஒரு கோடீஸ்வரன் ஆக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறது, அந்த ஒரு வாழ்க்கையை எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது, அந்த ஒரு வாழ்க்கையை எப்படி நம்மளோட பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுன்னு தான் அவங்க நினைக்கணுமே ஒழிய, சேர்க்கை கூட இருக்கிற நண்பர்களோட சேர்க்கை சரியில்லாத காரணத்தினால வந்த வரலட்சுமியையும் விட்டுருவாங்க, அதே நேரத்துல அவங்களோட உயிரையும் விட்டுருவாங்க. உயிரை விட்டது சரி, வீட்டில் இருக்கிறவங்கள துன்புறுத்தினதெல்லாம் சரி, செத்ததுக்கு அப்புறமா ஆவியா வந்து இருக்கிறவங்க, அதாவது அவங்கவுங்களோட வேலையை பார்த்துட்டு கரெக்டா இருக்கிறவங்கள கூட அவங்க குடும்பத்தையே கெடுக்கிறது எந்த விதத்துல நியாயம்? எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியில இதாங்க நடந்திருக்குது. என்னங்கிறத கதைக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்பவே ஒரு வலியை கொடுத்துச்சுன்னு தான் நான் சொல்வேன். அது மட்டும் இல்லாம ரொம்பவே த்ரில்லிங்கான ஸ்டோரி. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் குடும்பத்தை கெடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். இந்த ஸ்டோரியை பத்தி சொல்லணும்னா ஒன்லைன் இதுதான். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்டோரி. உங்க வீட்லயும் யாராச்சும் குடிச்சுக்கிட்டு, உங்க அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்டோரியை சென்ட் பண்ணுங்க. இது 18+ கிடையாதுங்க, எல்லாருமே பார்க்கக்கூடிய, எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டோரி. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரிய, இந்த உண்மை கதையை எனக்கு அனுப்பின பொண்ணோட பேரு பானு. அவங்க சென்னையில தாங்க இருக்கிறாங்க. அவங்களோட அப்பா அம்மா லைஃப்ல நடந்த ஒரு உண்மை கதையை தான் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா லைஃப்ல ஆரம்பிச்சு இந்த பொண்ணோட லைஃப் வரைக்கும் வந்த ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யத்தை பத்தி தான் அந்த பொண்ணு என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த ஸ்டோரிய எனக்கு சென்ட் பண்ண பொண்ணோட பேரு பானு. பானுமதியோட அம்மா லட்சுமி அவங்களோட ஃபேமிலி அந்த ஊர்லயே பெரிய ஃபேமிலியாங்க. சென்னையில தான் வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி. லாரிலாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு சொந்தமா 4 லாரி இருக்குது, ஏகப்பட்ட பிசினஸ் இருக்குது. அது போக 4 கார் இருக்கு அவங்க வீட்டுல. இதுக்கு 4 டிரைவர் போட்டிருப்பாங்களாங்க. டிரைவர்ஸுக்கு ஒத்தாசையா கிளீனர்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய குடும்பங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த கதை நடக்கிற காலகட்டம் 1987 இருந்து 88க்குள்ள நடக்குதுங்க. அதாவது ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க. அந்த பீரியட்ல 4 கார் இல்லைங்க, ஒரு கார் வச்சிருந்தாலே அவங்க லட்சாதிபதினு சொல்லுவாங்க. அப்போ 4 காரு, 4 லாரி, வேலையாட்கள், அது போக அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ். இவ்வளவு பெரிய குடும்பத்துல லட்சுமி ஒரே பொண்ணாங்க. அவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க தான் இருக்கிறாங்களே ஒழிய வீட்டுக்கு ஒரே லட்சுமி. பானுமதியோட அம்மா லட்சுமி. அஸ் யூஸ்வல் நம்ம பழைய படங்கள்ல எல்லாம் பாக்குற மாதிரி தாங்க. லட்சுமி அவங்க வீட்டுல வேலை பார்த்த டிரைவர் ஒருத்தரோட பையனை கிளீனரா கூட்டு வந்திருக்கிறாரு, வேலை வெட்டி இல்லாத காரணத்தினால. அவரை கூட்டு வந்தப்போ அவருக்கும் லட்சுமிக்கும், அதாவது இந்த கிளீனரா வந்தார் இல்லையா டிரைவரோட பையன், அவரோட பேரு கிருஷ்ணாக்கும் லட்சுமிக்கும் ஒரு காதல் வருதுங்க. 2 பேருமே லவ் பண்றாங்க. இந்த அந்தஸ்து பார்த்தோ இல்ல ஜாதி பார்த்தோ இல்ல நீ வந்து பெரிய இடத்து பொண்ணு, நான் வந்து சின்ன இடத்து பையன், அப்படிலாம் கிடையாதுங்க. 2 பேருக்கும் அறியாம காதல் வந்துருது. அதுக்கு பேர் தான் காதல். லவ் பண்றாங்க, 2 பேருமே லவ் பண்றாங்க. வீட்டுக்கு தெரிய வருதுங்க. ஒரு கடத்துக்கு மேல வீட்டுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா அது லட்சுமிக்கும் தெரிய வருது, வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயம். அன்னைக்கு நைட்டோட நைட்டா கிருஷ்ணாவை கூப்பிட்டுக்கிட்டு ஓடிடுறாங்க, வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. சென்னையில இருந்து ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு, அதாவது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தான் ஓடி இருக்கிறாங்க. சென்னையில இருந்து ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 200-250 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா போயிட்டு ஒரு சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, அவங்க வீட்டாளுங்கெல்லாம் ஏத்துக்கிறாங்க. அவங்கள அஸ் யூஸ்வல் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அவங்க வீட்டாளுங்கெல்லாம் வந்து ஏத்துக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே லட்சுமி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டாளுங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, கொலவெறியோட தேடிட்டு இருக்கிறாங்க. அஸ் யூஸ்வல் என்ன பண்ணுவாங்கங்கிறது இந்த கதையை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும், சொல்லிட்டு இருக்கிற எனக்கும் தெரியும். அதனால இவங்க யாரோட கண்ணிலையும் படாம மறைமுகமா ஒளிஞ்சிருந்து தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல இவங்க இருந்தது ஒரு சின்ன குடிசை வீடு தானாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க லட்சுமி.
ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டும் அவங்க வீட்டுக்காரரை விட்டு எங்கேயும் போகலை. அதாவது நம்ம நாடோடிகள்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு பெரிய வீட்டு பொண்ணு, நல்லா வாழ்ந்து கட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்பி லவ் பண்ணுறேங்கிற பேரில் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த பையன்கிட்ட எதுவுமே இல்லாத பட்சத்தில் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. காசு தான் எல்லாமே, குடும்பம் தான், எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் லட்சுமி லவ் தான் எனக்கு முக்கியம், கிருஷ்ணா நீ தான் முக்கியம், உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன். இத்தனைக்கு வீட்டிலேருந்து ஒரு சொட்டு நகை எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அவங்க ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட, யூரின் போகணுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அந்த சைடு தான் போகணுமா. அவங்க இருந்த ஏரியா அப்படி. பாத்ரூம்லாம் அப்போ பக்கத்துலலாம் கிடையாதாங்க, ஒரு தூரத்தில் தான் வச்சிருப்பாங்களாம். காமன் டாய்லெட் மாதிரி தான் இருக்குமா, அங்கே தான் போயிட்டு வரணுமா. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கூடயே இருந்து, கிருஷ்ணா கூடயே இருந்து 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவரும் கிடைச்ச வேலைகள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு அவங்களால எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வைஃபை நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. நல்ல மனுஷன், நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தையும் பிறக்குது. அதுதான் பானுமதி தான் கிருஷ்ணாக்கும் லட்சுமிக்கும் பிறந்த முதல் குழந்தைங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணாவோட வீட்டு சைட்ல இருந்து சப்போர்ட் வர ஆரம்பிக்குது. இப்போ பேசிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா பண உதவியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு அவங்களால தட்டி தடுமாறி கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிற நேரத்துல அடுத்து ஒரு 3 வருஷம் போகுதுங்க. 3-4 வருஷம் போனதுக்கு அப்புறமா 2வது குழந்தை பிறக்குது. இப்படியே அடுத்து 3 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்குது. மொத்தம் அவங்களுக்கு 3 குழந்தை பிறக்குதுங்க. பானுமதி தான் முதல் குழந்தை, 2வது பையன், 3வது ஒரு பையன் பிறந்திருக்கிறான். ஸோ இப்போ அடுத்தடுத்து குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் போகுதுங்க. இப்படியே 1998 இருந்து 99க்குள்ள இப்ப நடக்குது. நான் சொல்றது 99ல இவங்களோட அப்பா அம்மா, அதாவது லட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. பேரம்பேத்தி எல்லாம் இருக்கிறாங்கிற காரணத்தினால அஸ் யூஸ்வல் எல்லார் வீட்லயும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 10 வருஷம் கழிச்சு பேச ஆரம்பிச்சதே பெரிய விஷயம். அந்த டைம்ல பேசி 10 வருஷங்கிற டைம் பீரியடே ரொம்ப அதிகங்க. இருந்தாலும் 10 வருஷத்துக்கு அப்புறமா குடும்பம் ஒண்ணு சேருது. இப்போ லட்சுமியோட அப்பா தவறிடுறாருங்க. இந்த 10 வருஷ கேப்லயே இவங்களை வந்து பாக்குறதுக்கு முன்னாடி அவர் தவறிடுறாரு. அவங்க அம்மா மட்டும்தான் அங்க பொறுப்பு. இப்போ லட்சுமியோட அம்மா, அதாவது இந்த கதையை அனுப்பின பானுமதியோட பாட்டி, அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்கள நல்லா பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாம், கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல வந்து வார்டனா இருக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு நல்லாவே கேஷ் வந்து பிரச்சனையே கிடையாதாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க கிட்ட இருக்கிற காசே அவங்களுக்கு போதுமானதுதான். இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் ஜாப் பாக்குறது, அவங்களோட ஜாப்ல ரொம்பவே கவனமா இருக்கிற ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு சொந்தமா ஒரு வீடு வாங்கி கொடுக்குறாங்க. மருமகன் வந்து கஷ்டப்படக்கூடாது, வெளியே யார்ட்டையும் வேலைக்கு போக கூடாதுங்கிற பட்சத்துல நீங்க ஓனா பிசினஸ் பண்ணுங்க மாப்ள, நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காரு வாங்கி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு விஷயத்தையும் பண்ணி அவங்கள செட்டில் பண்ணி உட்கார வச்சது மட்டும் இல்லாம 3வது பையன், இந்த லட்சுமிக்கும் கிருஷ்ணாக்கும் பிறந்த 3வது பையன் கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லையாங்க. மூளை வளர்ச்சி வந்து கம்மியா பிறந்திருக்கிறாரு. அதனால அவரை வந்து ஹாஸ்டல்ல தங்க வச்சுதான் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. வெளியூர்ல அவர் எப்பயாச்சும் ஒரு தடவை தான், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து வருவாராம். அதுவுமே அவரோட பர்த்டேக்கோ இல்ல எப்பயாச்சும் ஃபங்க்ஷன் அப்ப மட்டும் வருவாங்களாம். அதுதான் அவருக்கும் நல்லது, இவங்களுக்கும் நல்லதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைங்க அந்த கடவுளை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால இவங்களுமே ரொம்ப துக்கம் தாங்க முடியாம 3வது குழந்தைக்கு மட்டும் இந்த மாதிரி கடவுள் ஒரு துன்பத்தை கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாக்கும் சரி லட்சுமிக்கும் சரி ரொம்பவே மனவழியில தாங்க இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களுமே அப்பப்போ போய் அந்த தம்பியை பார்த்துட்டு தான் வருவாங்களாம். எப்பப்பெல்லாம் பார்க்கணும் போல இருக்கோ அப்பெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது, இந்த மாதிரி தான் இருந்திருக்குதுங்க. நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கை என்னைக்கு சென்னையில பூந்தமல்லிக்கு பக்கத்துல ஒரு ஏரியால அவங்களோட அம்மம்மா, அதாவது பாட்டி வந்து வீடு வாங்கி கொடுத்தாங்களோ அன்னையில இருந்து இவங்களுக்கு 7.5 நாட்டம் ஆரம்பிச்சிச்சுங்க. என்னன்னா இவங்க அப்பா நல்ல மனுஷன், கையில ஒண்ணுமே இல்லாதப்ப நல்லா இருந்திருக்கிறாரு, நல்லா தான் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க வைஃபையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு தாங்கி நமக்காண்டி எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அவங்கள உள்ளங்கையில வச்சு தாங்காத குறையா தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாருங்க. அப்படி இருந்த மனுஷன் இப்போ இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அக்கம் பக்கத்துல இருக்கிற சேரக்கூடாத சேர்க்கை நண்பர்களோட சேர ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரம்மி விளையாடுறது, குடிக்கிறது. முதல்ல ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் லேட்டா வந்திருக்கிறாரு. அதுக்கே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெரிய சண்டை வந்திருக்குது. அதுக்கு அவர் வந்து என்னை மன்னிச்சிருமா, நான் இனிமேல் இப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு இருந்த மனுஷன் காலப்போக்குல மாசங்கள் கழியுது, வருஷங்கள் கழிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்படியே டோட்டலா வேற மாதிரி வந்து நிக்கிறாராங்க. லைக் நம்ம சார்பட்டா பரம்பரையில ஆர்யா வந்து நிப்பாரு பார்த்திருக்கீங்களா, அதே மாதிரி தான். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு ஈஸியா கன்வே ஆகணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் குடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. சூதாட்டம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்களோட சேர்க்கையே சரி கிடையாதான். எல்லாருமே வந்து இந்த ஏரியால சும்மா சுத்திட்டு இருக்கிறவங்க, இந்த
கூலிப்படம் மாதிரி எல்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆட்களோட எல்லாம் சேர ஆரம்பிச்சு சகவாசம் வேற மாதிரி போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா லட்சுமி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார், இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு குடிச்சு எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு இருக்கிற. ஏன்னா எல்லாத்தையுமே குடிச்சு அழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுல இருக்கிற நகை, அவங்க அம்மா, அதாவது அவங்க லட்சுமியோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வாங்கி கொடுத்த காரை அடமானம் வைக்கிறது, இப்படியே குடிச்சு குடிச்சு காசை எங்க கொண்டு போய் விடுறாருன்னே தெரியல. கூட இருக்கிறவங்க எல்லாம் இவரை யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது தெரியாமலே ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டாருங்க. இதுக்கப்புறம் அதுல இருந்து அவரால் வெளியே வர முடியாத சூழ்நிலைக்கே போயிட்டாரு. இப்போ அவங்களோட குடும்பத்துல ஒரு பிளவு ஏற்படுதுங்க. என்னன்னா, அவங்க அம்மா சொல்லி சொல்லி பாக்குறாங்க, லட்சுமி வந்து சொல்லி சொல்லி பாக்குறாங்க, அவர் கேட்கிற மாதிரி இல்லாத பட்சத்துல டைவர்ஸுக்கும் அப்ளை பண்றாங்க. ஏன்னா அவரோட போக்கு எப்படி போயிருச்சுன்னா, ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து காசு கேட்டிருக்கிறாரு. இவங்க அம்மா வந்து காசு கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறாங்க. பானுவோட அம்மா லட்சுமி வந்து காசு கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறாங்க. அந்த ரெண்டாவது பையன் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. முத பையனும் பானுமதியும் தான் வீட்டுல தூங்குறாங்க. இன்னொரு பையன், கடைசி பையன் வந்து ஹாஸ்டல்ல இருக்கிறார். இந்த ரெண்டாவது பையன் இருக்கிறான் இல்லையா, அந்த பையன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பையனை தூக்கி கழுத்துல கத்தியை வச்சு காசு கேட்டிருக்கிறாருங்க அவங்க வைஃப் கிட்ட. காசு கொடு இல்லைன்னா அறுத்துருவேன், காசு கொடு இல்லைன்னா அறுத்துருவேன்ட்டு எந்த அளவுக்கு அவர் போயிட்டாரு பாருங்க. அந்த குடி அந்த மனுஷனை, அந்த சேர்க்கையும் அந்த குடியும் எப்படி மாத்திருச்சு பாருங்க. தலைகீழா இருக்கு அந்த குடும்பமே. இப்போ அவங்க வேற வழி இல்லாம எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்த பட்சத்துல அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அவங்களோட குடும்பமே ரொம்பவே அடிமேல அடியா விழுந்து, யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியல, லட்சுமி அவங்களோட குடும்பம் எல்லா லாரியும் வித்துட்டு அவங்க அம்மாவால, அதாவது லட்சுமியோட அம்மாவால எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட சொந்த வீடு, அவங்களோட சொந்த வீடு, அது போக ஒரே ஒரு லாரி, இவங்க வீட்டுக்காரருக்கு வாங்கி கொடுத்த காரு, அதுவுமே இப்ப அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, யாரோ ஒருத்தட்ட ஆல்ரெடி வித்துட்டாரு அவர். அதாவது அடமானம் வச்சதுக்கு சமம் வித்ததுதான், எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க லட்சுமி என்ன பண்றாங்கன்னா, இவரை டைவர்ஸ் பண்ணிடலாம், குழந்தைங்களோட உயிருக்கு ஆபத்து, பொம்பளை பிள்ளை வேற வீட்டுல இருக்கிறா, பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்கிறது கூட தெரியாம இவன் பாட்டுக்கு எல்லாரையும் வெளியே இருந்து கூட்டு வந்து வீட்டுல மேல உட்காந்து சீட்டாடிக்கிட்டு இருக்கிறாரு, குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தன் போல ஒருத்தன் இருக்க மாட்டான், எல்லாவனோட கண்ணும் தப்பான கண்ணா இருக்குது. இதை நானும் எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டேன். இப்போ எப்போ என் பையனோட கழுத்துல கத்தி வந்துச்சோ, இனிமேல் என் பொண்ணுக்கும் பாதுகாப்பு கிடையாது, எனக்கும் பாதுகாப்பு கிடையாது, அதனால இந்த ஆளு எனக்கு வேணாம், டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ற நேரத்துல இந்த சொந்த வீட்டுல இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. கிருஷ்ணா மட்டும் தான் சொந்த வீட்டுல இருக்கிறாரு. அவங்களோட வைஃப் லட்சுமியும் கூட பானுமதி அவங்களோட தம்பி 3 பேரும், லட்சுமி அவங்களோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க இல்லையா, அது கவர்மெண்ட் குவார்டர்ஸ் ஹாஸ்டல், அங்க வந்து தங்கிடுறாங்க. எதனாலனா சேஃப்டிக்காக. ஏன்னா இவங்க அப்பா ரொம்ப தப்பான பாதையில போயிட்டாரு, அவங்க வீட்டுல போயிருந்தாலும் இவங்களுக்கு சேஃப்டி கிடையாதுங்கிற பட்சத்துல இது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல். இந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல பெத்தவங்களாவே இருந்தாலுமே, பேரண்ட்ஸாவே இருந்தாலுமே உள்ள வரும்போது ஃபுல் செக்அப் பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்களாம். அப்படி அவங்க கேட்கிற ஆவணம் எதுவும் இல்லைன்னா அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி சேஃப்டியான ஒரு இடத்துல இருக்கதான் இவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க தங்கி படிச்சுட்டு வராங்க. யாரு? பானுமதி அவங்க தம்பியும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. பானுமதி 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது. பானுமதிக்கு ஒண்ணுமே புரியலங்க, அப்ப புரியாத வயசு. ஆனால் அவங்க அப்பா தப்பு பண்றாரு அப்படிங்கிறது மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரியுதுங்க. அதுக்கு வயசு முக்கியம் இல்ல, பார்த்தா நடவடிக்கையிலேயே தெரிஞ்சிடும் இல்லையா. அப்பா தப்பானவருங்கிறது அந்த பொண்ணுக்குள்ள பதிஞ்சிருதுங்க. அதே மாதிரிதான் அந்த சின்ன பையனுக்கும் அவங்க அப்பா பார்த்தாலே பயமா. ஏன்னா கத்தி எடுத்து பையனோட கழுத்துல வச்சா எந்த பையனுக்கு தான் பயம் வராது. சோ பயந்துட்டு இருந்த இந்த நேரத்துல இவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கேஸ் நடந்துட்டு இருக்குது கோர்ட்ல. இவங்க தங்கி படிக்கிறது இவங்களோட ஆட்சி, அதாவது இவங்களோட அம்மம்மாவோட ஹாஸ்டல்ல தங்கி அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இவங்க படிக்கிற ஸ்கூலுங்க. இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு நாள் வெளியே வந்திருக்காங்க. யாரு? பானுமதியும் அவங்களோட தம்பியும் ஆட்டோல தான் போயிட்டு ரிட்டர்ன் ஆட்டோல தான் வருவாங்களாம். ஏன்னா அவங்க ஆட்சி எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க, அவங்க அம்மம்மா அவங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க. ஆட்டோக்காரரும் அவங்க அம்மாவோட அம்மாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், சொந்தக்காரர் தான். அப்படி இருக்கும்போது எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாராம். அப்படி ஒரு நாள் அவங்க ஸ்கூல்ல இருந்து வெளியே வரும்போது ஆட்டோல ஏறி இருக்காங்க. அந்த பையனை முதல்ல ஆட்டோல ஏத்திட்டு பானுமதி ஆட்டோல ஏற போகும்போது லெஃப்ட் சைட்ல ஒரு உருவங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா அவங்க அப்பா கிருஷ்ணா. ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அடி வாங்கி எனக்குள்ள ரத்தமா வந்து ஒரு மாதிரி ஆளே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பிச்சைக்கார மாதிரி இருந்திருக்கிறாருங்க. இதை நான் சொல்லல, நான் யாரையும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டேன். இது அவங்க பொண்ணே சொன்னாங்க, அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். பாக்குறதுக்கு ஒரு பிச்சைக்கார மாதிரியே நின்றுட்டு இருந்திருக்கிறாருங்க ரோட்ல ஸ்கூலுக்கு வெளியே. இவங்க பார்த்துட்டு ஐயோ அப்பா பாவமா இருக்கிறாரு, ஏன்னா பொம்பளை பிள்ளை இல்லையா, ஒரு மாதிரி பாவப்படுற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல இவங்க அம்மாவுக்கு நடந்த கொடுமை, தம்பி மேல கழுத்துல கத்தி வச்சது, இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பொண்ணை தப்பா பார்த்தது, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து முறைச்சிட்டு வேமா ஆட்டோல ஏறி கிளம்பி வந்துடுறாங்க. ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா அவங்களோட அம்மாவோட அம்மா 2 பேருமே ஒரு பதட்டமா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க போன்ல. அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க.
என்னடா இது என்னாச்சுன்னு சொல்லிட்டு சரி நான் இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து அப்பாவை பார்த்தேன், போய் சொல்லலாமா வேணாமான்னு சொல்லி இந்த பொண்ணுக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அம்மாவும் அழுகுறாங்க. அதே நேரத்தில் அம்மாவோட அம்மா பாட்டியும் வந்து ஒரு மாதிரி பதட்டமா போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்பாவுக்கு இங்கனக்குள்ள ரத்தம் வந்து சட்டையெல்லாம் கிழிஞ்சிருந்தது, ஆல்ரெடி இவர் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கிறாரு, வந்து இங்க இருக்கிறவங்க செக்யூரிட்டி எல்லாம் அடிச்சிருக்காங்க, அதோட தான் வந்து என்கிட்ட பேசலாம்னு வந்திருக்கிறாரு, நான் இக்னோர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம இந்த விஷயத்த சொல்ல வேணாம், ஸ்கூலுக்கு வெளியே அப்பாவை பார்த்தோம்னு சொன்னா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லலைங்க. ஆனால் அதுக்கு முந்தின நாள் என்ன நடந்திருக்குதுன்னா, இவங்க அம்மா லட்சுமி, கிருஷ்ணா அவங்க அப்பா 2 பேரும் சரியான சண்டையாங்க. கோர்ட்டு வாசல்ல வச்சு பெரிய சண்டை நடந்திருக்கு. நீ எனக்கு வேணாம், டைவர்ஸ் பண்ணிரு, டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா போயிரு, ஆனா எனக்கு காசு கொடு, எனக்கு காசு கொடுக்காமலாம் விட முடியாது, ஹலோ நீங்க தாங்க சட்டப்படி எனக்கு காசு கொடுக்கணும், பொண்ணுக்கு தான் பையன் காசு கொடுக்கணும், உங்களுக்கு சட்டம் தெரியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சண்டை வந்திருக்குது. அன்னைக்கு இவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்க சொந்த வீட்டுல இருக்குது, அவங்க சொந்த வீட்டுல போயிட்டு அப்பப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்களாம். அப்படிதான் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் ஈவினிங்கா அவங்க அம்மா போயிருக்கிறாங்க. போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு போனப்போ அவங்க அப்பா ஆட்களை வச்சு ஒரு முள்ளுக்காடு மாதிரி இருக்குமாங்க அவங்க வீட்டுக்கு போற வழியில. அப்பெல்லாம் இந்த கருவேல மரம் அதிகம், இப்பயும் அதிகம் தாங்க, வெட்டுறங்கிறாங்க, எங்க ஓரளவுக்கு வெட்டிட்டு தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கருவேல மர காடு மாதிரி இருக்குமாங்க, காட்டுக்குள்ள வச்சு அங்கிட்டு தான் போகணுமா அவங்க வீட்டுக்கு. அவங்க அப்பா கத்தியை வச்சு மிரட்டி இருக்கிறாரு அவங்க அம்மாவை, ஏய் ஒழுங்கு மரியாதையை காசு கொடு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன், நீ ஒழுங்கு மரியாதையா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு டைவர்ஸை வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லு, நீ என் கூட தான் இருக்கணும், அதுதான் விதி சரியா, இல்லைன்னா உன்னையும் குத்தி போட்டுறேன், நானும் கழுத்தரிச்சு செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டி இருக்கிறாருங்க. இவங்க என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தைரியமா அவங்களை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வந்திருக்காங்க. கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்லலையா, இவங்க பாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ இவங்க அம்மா கிட்ட கையில இருந்த போனு, பர்ஸு, நகை எல்லாத்தையுமே புடுங்கிட்டு தாங்க விட்டுருக்காங்க கூட இருக்கிறவங்க எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. அப்படி புடுங்கிட்டு விட்டதுக்கு அப்புறமா இவங்களால அங்கிருந்து ரிட்டர்ன் வரதுக்கு கூட காசு இல்லாம அந்த பக்கமா சைக்கிள்ல வந்துட்டு இருந்த ஒரு பெரியவர்கிட்ட கையில காலில் விழுந்து ஒரு 13 ரூபா கொடுத்துருக்காரு. இந்த 13 ரூபாயை வச்சு இவங்களால இவங்களோட இடத்துக்கு வர முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டாப் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டாப் நடந்தே வந்திருக்காங்க வீட்டுக்கு அவங்க அம்மா லட்சுமி. பாவம்ல. இப்போ ஆக்சுவலா அவங்க அம்மா அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா துக்கம் தாங்க முடியாம குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வேப்ப மரத்துல தூக்கு மாட்டி இறந்துட்டாருங்க. அன்னைக்கு நைட்டே இது நடந்திருக்குது. லட்சுமி அவங்கள தூக்கி போட்டு வந்தாங்க இல்லையா, லட்சுமி காசு எல்லாம் 13 ரூபா வாங்கிட்டு இங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா இவங்களோட ஹாஸ்டலுக்கு, அன்னைக்கு நைட்டே அவங்க அப்பா இறந்துட்டாரு தூக்கு போட்டு. இது இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் மதியம் தான் தகவல் வந்திருக்குது. இவங்க அன்னைக்கு ஆஃப் டே ஸ்கூலுங்கிறனால மதியம் ஒரு 2:30 மணிக்கு அவங்க அப்பாவை பார்த்துருக்காங்க ஸ்கூலுக்கு வெளியே வச்சு. பானுமதியோட அப்பா ஆல்ரெடி அதுக்கு முந்தின நாள் நைட்டு தூக்கு மாட்டி இறந்துட்டாரு அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற வேப்ப மரத்துல. அப்புறம் எப்படி இவங்களோட கண்ணுக்கு அவங்க அப்பா தெரிவாரு வெளியே, ஸ்கூலுக்கு வெளியே? இவங்களுக்கு ரொம்ப தூக்கி போட்டுருக்குதுங்க. இது அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லவே இல்லை. இவங்க வந்து அம்மா கிட்ட போய் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க அம்மா ஆல்ரெடி செம ப்ரெஷர்ல செம டென்ஷன்ல ரொம்ப அழுதுகிட்டு, என்னதான் இருந்தாலும் லவ் மேரேஜுங்க, அவங்க எப்பயாச்சும் ஒரு நாள் திருந்தி வந்துட மாட்டாரான்னு தான் ஏங்குவாங்க யாரா இருந்தாலுமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இறந்துட்டாருங்கிற செய்தியை கேட்டேன்னா அவங்களால துக்கம் தாங்க முடியாம ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க. இந்த சமயத்துல பானுமதி போய் அப்பாவை பார்த்தேன் இங்கதான் நின்னாருன்னு சொன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியாம சொல்லாமே மறைச்சிடுறாங்க. கிருஷ்ணா இறந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே அங்க போய் அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு 14வது நாள் காரியம். இப்போ லட்சுமி, பானுமதி, அவங்களோட தம்பி, இவங்க 3 பேரு அவங்களோட அம்மா, அதாவது லட்சுமி அவங்களோட அம்மா, பானுமதியோட பாட்டி, இவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. சொந்த வீட்டுக்கே போயிட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்க அப்பாவோட தொந்தரவு அங்க இல்ல, அவர் இறந்துட்டார். அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் 14வது நாள் காரியத்துக்கு, அதாவது இவங்க முறையில இந்துக்கள்ல நிறைய பேருக்கு இந்த முறை இருக்கும்னு நினைக்கிறேன், காரியத்துக்கு முந்தின நாள் கல்யாணம் பண்ணவங்க, அதாவது வைஃப் இருப்பாங்க இல்லையா, இறந்தவங்களோட வைஃபோ இல்ல ஹஸ்பண்டோ முழிச்சிருந்தா நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குதுங்க. அதன்படி அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா முழிச்சிருந்திருக்கிறாங்க, தூங்காம முழிச்சிருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களோட சொந்த வீட்டுல இருக்கிறது பானுமதி, அவங்களோட தம்பி, அவங்களோட அம்மா லட்சுமி, லட்சுமி அவங்களோட அம்மா, லட்சுமி அவங்களோட இன்னொரு சொந்தம் பெரியம்மா முறை வேணுமா பானுமதிக்கு, இவங்க தான் இருக்கிறாங்க. பானுமதியோட அம்மா முழிச்சிட்டு இருக்கிறாங்க, பானுமதியுமே முழிச்சுதான் இருக்கிறாங்க. நான் அவங்க அம்மாவுக்கு தெரியாது. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, அவங்க அம்மா ஏன் முழிச்சிருக்கிறாங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. இருந்தாலும் ஒரு பயம் இந்த பொண்ணுக்கு, அவங்க அப்பாவை பார்த்துட்டாங்க இல்லையா, அப்ப அன்னைக்கு நம்ம பார்த்தது அப்பாவோட உருவம் தான், எதனால நம்ம கண்ணுக்கு அவர் தெரியணுங்கிற ஒரு பயத்திலேயே இருக்கிறாங்க. வெளியவே சொல்லல, இன்னுமே அவங்க பாட்டிக்கிட்டையும் சொல்லல, அம்மா கிட்டையும் சொல்லாத பயத்துல முழிச்சிருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க, 12:30 to 12:45
நாளுக்குள்ள அவங்களோட பெரியம்மா, பானுமதியோட பெரியம்மா ரெஸ்ட் ரூம் போறதுக்காக கொல்லப்புறத்துக்கு போயிருக்கிறாங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இவங்க வீடு ஒரு தனி வீடுங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குமாங்க. அந்த வேப்ப மரத்துல தான் அவங்க அப்பா தூக்கு போட்டு இறந்துருக்கிறாரு. இப்போ இவங்களோட மெயின் டோரை ஓபன் பண்ணா உள்ள ஒரு பெரிய ஹாலை ஒட்டியே லெஃப்ட் சைட்ல ஒரு பெரிய கிச்சன், உள்ளுக்குள்ள மேடை மாதிரி இருக்குமா. அந்த ஓப்பன் கபோர்டு தான், அதாவது கபோர்டு கூட கிடையாது, க்ளோஸ்டு கபோர்டு கிடையாதுங்க, ஓப்பன் செல்ஃப் தான். அந்த கிச்சனுக்கு பக்கத்திலே ஒரு ஜன்னல் இருக்குமாங்க. அப்படியே உள்ள போனா ஒரு ரூம் இருக்குமா, ஒரு பெரிய பெட்ரூம், ஒரு 10க்கு 10 விட பெரிய ஒரு பெட்ரூம் இருக்குமா. கொல்லப்புறத்துல தான் வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்கு 2 பாத்ரூம் இருக்குமா, டாய்லெட் ஒன்று இருக்குமா, பக்கத்திலே குளிக்கிற ரூம் ஒன்று இருக்குமாங்க, குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இருக்குமா. இதுதான் உங்க வீட்டோட அமைப்பு. இப்போ இவங்களோட பெரியம்மா, பானுமதியோட பெரியம்மா ரெஸ்ட் ரூம் போறதுக்காக கொல்லப்புறத்துக்கு போய் கதவை ஓபன் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த கதவை போட்டு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. அவங்க ஒரு நிமிஷம் அரை தூக்கத்துல போனவங்க பக்குன்னு ஆகி முழிச்சு பாக்குற அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல ஜன்னல்லாம் ஆடி இருக்குதுங்க. அவங்களோட கொல்லப்புறத்துக்கு கதவுக்கு பக்கத்திலேயே கொல்லப்புறத்தை ஒட்டியே ஒரு ஜன்னல் ஒன்று இருக்குமா. உள்ள எல்லாமே உட்டு தாங்க, அந்த பழைய காலத்து வீடு. அப்போ அந்த ஜன்னல் வந்து காத்துல ஆடி இருக்குது போல. ஓகே, ஒரு நிமிஷம் தூக்கி போட்டுருச்சுடி. ஏன்னா இவங்க அம்மா வந்திருக்காங்க, லட்சுமியும் வந்து பாத்துருக்காங்க. என்னாச்சுக்கா, ஏன்கா ஒரு மாதிரி பதற கத்துற சத்தம் கேட்டுச்சு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடி இந்த காத்துல ஆடி இருக்குது, பயந்துட்டேன் ஒரு நிமிஷம். சரி நானும் பயந்துட்டேன் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டு இவங்க ஹாலுக்கு போய் உட்காந்துடுறாங்க லட்சுமி. இப்போ அவங்க பெரியம்மா, பானுமதியோட பெரியம்மா ரெஸ்ட் ரூம் போற கண்டி டோரை ஓபன் பண்ணிருக்காங்க. சிகரெட் ஸ்மெல்லுங்க. அவங்களோட ரெஸ்ட் ரூம்ல வெளியே சிகரெட் ஸ்மெல்லு. யாருமே யூஸ் பண்ணல இப்போ வரைக்கும். அந்த 12:45 யாரு உள்ள உட்காந்து சிகரெட் அடிப்பா? லட்சுமி அவங்களோட ஹஸ்பண்ட், பானுமதியோட அவங்க அப்பா இறந்தாரு இல்லையா, அவருக்கு தான் பாத்ரூம்ல உட்காந்து சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்குதாங்க. இந்த சிகரெட் ஸ்மெல்ல அடிச்ச உடனேயும் வேமா அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஓடி வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள ஓடி வந்து கதவு மூடி இருக்காங்க. கதவு மூடிட்டு பானுமதியோட பெரியம்மா சொல்றதுக்கு வந்து உட்காரும் போதே அந்த கொல்லப்புறத்துல இருக்கிற டோர் இருக்கு இல்லையா, விண்டோ வந்து டம யாரோ ஒருத்தவங்க பிடிச்சு ஆட்டுன மாதிரி இருந்துச்சாங்க. காத்து காடுற மாதிரி இல்லையா, யாரோ ஒருத்தவங்க அந்த பழைய காலத்து விண்டோல கைய வச்சு அதை போட்டு இப்படின்னு ஆட்டுனா ஒரு சத்தம் கேட்கும் பாத்திருக்கீங்களா, உழுக்குற சத்தம், அந்த மாதிரி ஒரு சத்தமாங்க. அதோட சேர்த்து ஏய் லட்சுமி ஒன்னதாண்டி, ஏய் செத்துரு நீயும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவோட வாய்ஸ் கேட்டிருக்குது. இதை கேட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்த பானுமதி அலறி அடிச்சு எந்திரிச்சு ஏங்கி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அம்மா லட்சுமிக்கு பயமா இருக்குது. அம்மா நீ தூங்கலையாமா, என்னமாச்சு, ஏமா ஒண்ணு இல்லம்மா கனவுமான்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நடந்தது எல்லாமே உண்மை சம்பவம். அவங்களோட பெரியம்மாவும் அம்மாவும் நடிச்சிருக்கிறாங்க அந்த பாப்பா கிட்ட, 5 வயசு குழந்தைகிட்ட, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த குழந்தைகிட்ட அவங்க அம்மாவும் பெரியம்மாவும் நடிச்சிருக்கிறாங்க. வேற வழி இல்லை அவங்களுக்கு. இருந்தாலும் பானுமதிக்கு தெரியும் அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு. அவங்க அப்பா தான் வந்திருக்கிறாரு. இப்போ இதுக்கு அடுத்து காரியம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களால அந்த வீட்டுல சர்வை பண்ண முடியலையாங்க. அவங்க அப்பாவால பல பிரச்சனைகள் வந்திருக்குதுங்க. வீட்டுல நிறைய அமானுஷங்கள் நடந்திருக்குது. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது காலை வந்து நோண்டுறது, அடிக்கடி அந்த கொல்லப்புறத்துல கதவு வந்து யாரோ ஒருத்தவங்க தட்டுற சத்தம், இப்படியே பல சத்தம் கேட்டிருக்குதுங்க. அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. இப்படி இருக்கிற பட்சத்துல மறுபடியும் அவங்களோட அம்மா, அதாவது லட்சுமியோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, பானுமதியோட பாட்டி, அவங்க இருக்கிற அதே ஹாஸ்டலுக்கு மறுபடியும் இவங்க 3 பேரும் போயிடுறாங்க. 3 பேர் போனது மட்டும் இல்லாம இந்த வீடை சும்மா விடாம ஒருத்தவங்களுக்கு ரெண்டலுக்கு விட்டுருக்காங்க. ரெண்டலுக்கு பாத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் பாத்துக்கிட்டு இருக்கிற டைம்ல யாருமே கிடைக்கல. சரி ஓகே, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, இவங்களோட வீட்டுக்காரர் கிருஷ்ணா அந்த வேப்ப மரத்துல தூக்கு போட்டு செத்தாரு, அந்த வேப்ப மரம் அங்கதான் இருக்குது, அதுல டெய்லி அவர் வந்து நைட் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அங்கிட்டு போற வரவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் அந்த வேப்ப மரத்தை வெட்டுறதுக்கு ஆட்களை சொல்லி விடுறாங்க போன்லயே. இவங்க நேர்ல கூட போல, லட்சுமியும் அவங்களோட அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா, ஆட்கள் போன் போட்டு அந்த வேப்ப மரத்தை வந்து வெட்டிருங்க, ஃபுல்லா தரமட்டமாக்கிருங்க, அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த வேப்ப மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆள் அனுப்பிடுறாங்க. இந்த டைம்ல இங்க ஒரு கபோர்டு இருக்குமாங்க, இவங்களோட ஹாஸ்டல்ல ஒரு கபோர்டு இருக்குமா, லைக் ஒரு உடன் பீரோ மாதிரிங்க. அந்த பீரோல இவங்க 2 பேர் லாண்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த கதையை அனுப்புனாங்க இல்லையா, பானுமதியும் அவங்களோட தம்பியும் லாண்டுட்டு இருக்காங்க. ஒளிஞ்சு பிடிச்சு லாடலாண்டா, நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன், நீ அம்மா கிட்ட போய் என்னைய காணும்னு சொல்லிடு, அம்மா வந்து என்னைய தேடட்டும், நல்லா ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கபோர்டு, அந்த உடன் கபோர்டுக்குள்ள எதுவுமே பொருள்லாம் இல்லையாங்க. எல்லாமே அவங்களோட சொந்த வீட்டில தான் இருக்குது. இவங்களுக்கு தேவையானதெல்லாம் சூட்கேஸ்ல தான் இருக்குது. அந்த கபோர்ட்ல ஒரு ரேக் வந்து அப்படியே காலியா தான் இருக்குமாங்க. அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க.
வெளியே வந்து இந்த பையன் இருக்கிறான் இல்லையா, இவன் வந்து பூட்டி இருக்கிறான். இவன் பூட்டினது எப்படி லாக் ஆச்சுன்னே தெரியலையாங்க. உள்ள இருந்து ஓபன் பண்ணாலோ இல்ல வெளியே இருந்து ஓபன் பண்ணாலே ஓபன் ஆயிருமா. ஆனால் பானுமதி உள்ள போனதுக்கு அப்புறமா டபுள் லாக் ஆயிருக்குதுங்க. டபுள் லாக்னா அதை ஓபன் பண்ண முடியாது, உடைச்சுதான் திறக்கணும். இப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க அம்மா உள்ள வந்து கேக்குறாங்க, அவங்க தம்பியும் சொல்றாங்க அக்காவை காணும்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மா தேடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க. எவ்வளவு நேரம் உள்ள இருக்க முடியும்? மூச்சு முட்ட ஆரம்பிச்சு மிதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கதவை. மிதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தம்பியும் சொல்லிடுறான், அம்மா அக்கா உள்ளதாம்மா இருக்கிறா, திறந்து விடுங்கம்மான்னு சொன்னா இவங்களால ஓபன் பண்ண முடியலையாங்க. ஓபன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவங்களால எவ்வளவோ பேர் ட்ரை பண்றாங்க. அது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ங்கிறனால லேடிஸ் எல்லாருமே வந்து ட்ரை பண்றாங்க, அவங்களால முடியல. அங்க இருக்கிற வாட்ச்மேன் ஒருத்தர், அவரை கூப்பிட்டுருக்காங்க. பால் ஊத்துறவர் ஒருத்தர் வருவாராம் காலையில. இது எல்லாமே நடக்கிறது காலையில 7 மணிக்கு. பால் ஊத்துறவர், பேப்பர் போடுறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா ஆம்பளைங்களையும் கூப்பிட்டு ஓபன் பண்ண சொன்னா ஓபன் பண்ண முடியலையாங்க. யாராலையுமே ஓபன் பண்ண முடியலையா. அவ்வளவுதான், நம்ம இன்னைக்கு செத்துட்டோம்டான்னு நினைச்சிருக்காங்க பானுமதி, இந்த கதையை அனுப்பின பொண்ணு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட குலதெய்வம் லட்சுமி நரசிம்மராங்க. அவரை மனசுல நினைச்சுக்கிட்டு லட்சுமி நரசிம்மா நீதான் என்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதிச்சிருக்குது இந்த பொண்ணு பானுமதி. கதவு லைட்டா நெளிஞ்சு ஓபன் ஆயிருக்குது. அதை ஒரு கம்பி வச்சு ஓபன் பண்ணி அந்த பொண்ணை வெளியே எடுத்துட்டாங்களாங்க. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கிற டைம்ல தான் அங்க அவங்களோட சொந்த வீட்டுக்கு வெளியே அவங்க அப்பா கிருஷ்ணா தூக்கு போட்டு தொங்கினார் இல்லையா, அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்ச நேரத்திலேயே இந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்குது. ரெண்டும் அட் டைம்ல நடந்திருக்குது சேமா. இப்போ ஒரு வழியா அந்த மரத்தை வெட்டி சாய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு கேரளா குடும்பம் அவங்களுக்கு அந்த வீடை ரெண்டல் கூட்டுறாங்க, இவங்களோட சொந்த வீடை. அவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அதாவது அவங்க அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க நிறைய பூஜைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மரத்தை வெட்டின கையோட நிறைய பூஜைகள்லாம் பண்ணி இந்த வீட்டை சுற்றி நிறைய விஷயங்கள்லாம் பரிகாரங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எதனாலனா வர கேரளா ஃபேமிலி ஒரு கை குழந்தையோட வராங்க, 6 மாச குழந்தையோட அவங்க வீட்டுக்கு வராங்கிறனால அவங்க வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக தாங்க போயிருக்குது. ஒரு 2 வாரம் போயிருக்குது. 3வது வாரம் அந்த வீட்டில் தங்கியிருந்தவங்க வந்து எங்களுக்கு இந்த வீடு பிடிக்கலங்க, ஏங்க 1 மாசம் கூட ஆகலை வந்து அதுக்குள்ள வந்து பிடிக்கலன்னா என்ன பண்ண, இல்லை எங்களுக்கு அட்வான்ஸும் வேணாம், நீங்க வந்து கொடுக்குறப்ப கொடுங்க அட்வான்ஸை, அந்த வீட்டுக்கு ஆள் வந்ததுக்கு அப்புறமா கூட கொடுங்க, எங்களால் அந்த வீட்டில் இருக்க முடியாது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க நைட்டு அந்த வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பானுமதியோட பாட்டிக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அந்த ஏரியால தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க இந்த வீட்டுக்கு வந்த நாளே பால் காய்ச்சும் போது பால் தெரிஞ்சு போயிருக்குதுங்க. பால் தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் போய் அவர் பால் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, அதுவும் தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே, ஏதோ ஒரு கெட்ட காலம், அதாவது சிலருக்குலாம் கண்கோளாறு இருந்தாலுமே அந்த மாதிரிலாம் ஆகும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு அவர் விட்டுறாருங்க. நைட்டு அந்த கை குழந்தை 6 மாச குழந்தை அலறி அடிச்சு அழுகுமாங்க. ரொம்ப அழுகுமா, கண்ட்ரோலே பண்ண முடியாதான். கதவை திறந்துட்டு வெளியெல்லாம் வந்து நின்றுட்டு இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல சாமி கும்பிட்றதுக்காக தீபாராதனை ஏத்துனா அந்த தீபாராதனை வீட்டுக்குள்ள கரெக்டா இருக்குமாங்க. கொல்லப்புற கதவுக்கு பக்கத்துலயோ இல்ல மெயின் டோருக்கு வெளியவோ இல்ல சமையல் கட்டு சைடு வந்தா ஆட்டோமேட்டிக்கா அது அணைஞ்சிருமாங்க. எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு, குழந்தையோட இருக்கிற மனுஷனுக்கு ரெண்டல்ல. அவருக்கு அரசல் புரசலா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கிறாரு. இந்த வீட்டுல வந்து ஒருத்தர் தூக்கு மாட்டி இறந்துட்டாரு, அதாவது வெளியே மரத்துல தூக்கு போட்டு இறந்தாரு கூட சொல்ல, வீட்டுல தூக்கு மாட்டி இறந்துட்டாரு, அவரோட ஆவி இங்கதான் சுத்திட்டு இருக்கதா சொல்றாங்க, இப்படி வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அரசல் புரசலா அங்க பேசுறவங்க எல்லாம் கேட்டு இவர் பயந்து போய் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்கிறாருங்க. இப்போ அவர் போனதுக்கு அப்புறமா வேற வழியே இல்லாம அந்த வீட்டுக்கு யாருமே வரல, இவங்களே தான் வந்திருக்கிறாங்க. லட்சுமி, அவங்களோட பொண்ணு பானுமதி, அவங்க தம்பி, அவங்களோட அம்மா பானுமதியோட பாட்டி, இவங்க 4 பேர் தான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க அம்மா இவங்கள பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு வெளியே ஒரு தொடப்பக்கட்டையை போட்டு, அவ்வளோ நடந்திருக்குது அவங்க வீட்டில் அடுத்தடுத்த சம்பவங்கள். தொடப்பக்கட்டையை வச்சுட்டு குறுக்க படுத்துப்பாங்களாங்க. இந்த கதவுக்கும் இந்த பசங்களை, அதாவது இவங்களை தாண்டி தான் உள்ளே போக முடியும், அந்த மாதிரி குறுக்க படுத்துப்பாங்களாம். உனக்கு வேணா என் உயிரை எடுத்துக்க, என்னைய மீறி என்னோட பசங்களை தொட முடியாது, தாயோட ஒரு பாசம். அவங்க அப்படிதான் படுத்து தூங்குவாங்களாம் டெய்லியுமே. இன்னொன்று, அந்த கேரளாக்காரங்களுக்கு நடந்த அதே இன்சிடென்ட் இவங்களுக்கு நடக்குமாங்க. இந்த பொண்ணே பார்த்துருக்குறாங்க பானுமதியே. என்னன்னா அதே மாதிரி பூஜை அறையில தீபாராதனை காட்டுவாங்களாம், அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்குமா, நல்லாவே பத்தி எரியுமா. அப்படியே எடுத்துட்டு கொல்லப்புறத்துக்கு போனாங்கன்னா அணைஞ்சிருமாங்க. ஒருவேளை காத்துனால அணையுது அப்படின்லாம் இருக்கலாம், ஆனால் இது தொடர்ச்சியா நடந்திருக்குதுங்க. கிச்சனுக்குள்ள எப்படிங்க காத்து வரும், ஃபேனும் போடல, கிச்சனுக்குள்ள போனாலும் அணைஞ்சிருமா, ரூம்குள்ள போனாலும் அணைஞ்சிருமா. இந்த சாமி கபோர்டு இருக்கிற அந்த ஒரு ரேடியஸ்ல மட்டும்தான் அது எரியுமா, மற்ற எந்த இடத்துலையுமே எரியாதாங்க. கிருஷ்ணாவால பாதிக்கப்பட்டது அவங்களோட அம்மாவும் பொண்ணும் தானாங்க. அதாவது இந்த பானுமதி இருக்காங்க இல்லையா, நமக்கு இந்த ஸ்டோரி அனுப்புறாங்க, அவங்களையும் அவங்க அம்மாவையும் தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னன்னா அவங்களோட வீட்டுக்கு வெளியே நிறைய தடவை ஒரு உருவத்தை பார்த்துருக்காங்க. ஒரு கருப்பு உருவம் நடமாடிட்டு இருக்குமாங்க கொல்லப்புறத்துல நடமாடுறது மட்டும் இல்லாம அப்பப்போ சிகரெட் ஸ்மெல்லும் வருமாங்க. வீட்டுக்குள்ளேயும் வருமா,
அங்கேயும் வருமா, கிச்சன்லயும் வருமா, அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போறதுக்கு கூட இந்த பொண்ணு பயந்துகிட்டு இருந்திருக்குதுங்க. இந்த பொண்ணுக்கு என்னன்னா, சரி அப்பா தான் இறந்தவர் வந்து நம்ம அப்பா தான், இந்த பொண்ணுமே பார்த்துருக்குறாங்க அவங்க அப்பாவை. என்னன்னா ஒரு மாதிரி நாக்கெல்லாம் பிதுங்கி கண்ணுலாம் வெளியே வந்து மோஷன் போய் ரொம்ப கொடூரமாக தான் சாவாங்க அந்த மாதிரி தூக்குப்பட்டு சாகுறவங்களாம். அந்த மாதிரி செத்து போன ஒருத்தரோட ஆத்மா அவ்வளோ சீக்கிரம் சாந்தி அடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அவங்களோட அப்பாவோட ஆத்மா தான் வீட்டுக்குள்ள இருக்குங்கிறது இந்த பொண்ணுக்கும் தெரியும், அவங்க அம்மாவுக்கும் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க கண்டுக்காமையே இவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயங்க. என்னதான் இருந்தாலும் அது ஆத்மா, என்னதான் இருந்தாலும் அது ஒரு பேய். இப்போ இவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. எதனால டிஸ்டர்ப் பண்ணணும்? செவத்துலலாம் வந்து கண்ணு மாதிரி தெரியுமாங்க. சடனா அப்படி பார்த்தோன்னா கண்ணு மாதிரி இருக்குமா, பயந்துட்டு மறுபடியும் திரும்பி பார்த்தாங்கன்னா அங்கே இருக்காதான். இது இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை, அந்த சின்ன பையன் கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்குது, இவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்குது, லட்சுமிக்கும். அது போக கை அச்சு இருக்குமாங்க, மரத்தினால செஞ்ச அந்த விண்டோல கை அச்சு இருக்குமாங்க. இவங்க திருடன் தான் வந்திருக்கிறான் போல, திருடன் வந்துட்டு இருக்கிறான் போல அப்படின்லாம் நினைச்சு நிறைய நாள் முழிச்சிருந்துலாம் பார்த்துருக்காங்க. சத்தம்லாம் கேட்குமா, யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரிலாம் சத்தம் கேட்குமா. என்னன்னு சொல்லிட்டு அட் டைம்ல அன்டைம்லேயே போயிட்டு ஓப்பன் பண்ணலாம் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம். அக்கம் பக்கத்துல இருக்க இவங்க சொந்தக்காரங்க கிட்டயும் சொல்லி தான் வச்சிருக்காங்க. போன்ல கான்டாக்ட்ல இருக்காங்க. அவங்க போன்ல இருக்கும்போது இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் வெளியே சத்தம் கேட்குதோ டக்குன்னு அவங்களுக்கு போன் போடுவாங்க. போன் போட்டு வெளியே யாருன்னா இருக்காங்களா பாருங்கன்னா அவங்க ஜன்னல் வெளியே பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாங்க. ஆனால்